தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு. சூரியனும் புதனும் இங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தை இப்போது குரு பார்க்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டாலே தொழிலில் நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்குன்றது அர்த்தம். குறிப்பாக தெய்வ கைங்கரியங்கள் போன்றவைகளை செய்ய முடியும். ஒரு புனித தரிசனம் இருக்கும். உல்லாச யாத்திரை மாதிரி ஆன்மீக யாத்திரை போய் வர முடியும். ஆன்மீக யாத்திரை போவதற்கான திட்டமிடுதல்கள் போன்றவைகள் இருக்க முடியும். பெரியவங்க தனியாக போக முடியாதுல்ல, அப்போ சின்னவங்க நான் அவங்களை கூட்டு போகிறேன், அதற்கான கரெக்டான ஏற்பாடுகளை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 50-60 வயது கடந்த பெரியவர்கள் அனைவருக்குமே அந்த புனித யாத்திரைகள், புனிதர்களுடைய சம்பந்தம், ஸ்ரீ மகா பெரியவர் காஞ்சி தெய்வம் அடங்கிய அதிஷ்டானத்தை பார்க்க முடியும், பிரம்மேந்திரரை பார்க்க முடியும், ஸ்ரீ ரமணனுடைய ஆசிகளை பெற முடியும். இந்த மாதிரி சித்தர்களாகிய அடங்கிய மகான்களுடைய அத்தனை பேருடைய ஆசிகளையும் பெறுவதற்கு உகந்த நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கடன் நோய் கடந்த ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் அவங்கவுங்க தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற்போல கடந்த சில மாதங்களாகவே கடனாலையும் நோயாலையும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது வந்திருக்கு. 6ஆம் இடத்துல அங்கே குரு பகவான் இருந்து கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு போன்றவைகளை அதிகப்படுத்தினாலும் கூட அதை ஜெயிக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இந்த வாரத்திலிருந்து 3 வாரத்திற்கு அப்படியே சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். ஆகவே கடன் பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம், கட்டுக்குள்ள இருக்கும். நோய் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குமோ அல்லது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மருந்துகள், மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு ஒரு நிலையில நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால சிறு குறு பயணங்கள் ஏதாவது கண்டிப்பாக இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். அந்த பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல மேன்மைகள் உண்டு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். பயணத்தின் மூலமாக கடைசியில பணம் வர்றதும் கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பா கடன் வாங்கினாலும் அது சுப கடன்களாக வரக்கூடிய தன்மைகள் எப்போதுமே 6ஆம் இடத்து குருவிற்கு உண்டு. ஆகவே கடனை பத்தி பயப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடியது 7ஆம் இடத்துல குரு வரும்போது எல்லாவற்றையும் நேர்படுத்தி விடக்கூடிய தன்மைகள், இப்போ உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் சீர்படுத்தி விடக்கூடிய தன்மைகள் அவர் செஞ்சிருவாரு. ஆகவே 9, 10, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த 16ஆம் தேதியிலான வாரம்.